சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து என்னன்னா, எனக்கு சின்ன வயசு மெமரி தான் நான் செய்ய போகிறேன். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, அப்போல்லாம் வந்து கல்யாணம் நல்லது கெட்டதுன்னு சொன்னால் எல்லாரும் சொந்தங்கள் எல்லாம் அம்மா, பெரியம்மா, சித்தி, அத்தைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சமைப்பாங்க. ஒருத்தர் காய் கட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அடுப்பு தள்ளுவாங்க, ஒருத்தவங்க அரிசி கழுவாங்க, ஒருத்தவங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சமைப்பாங்க. சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். சரிங்களா? பிரிஞ்சின்ற ஒன்று எனக்கு அறிமுகமாச்சு. நிறைய பேருக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு வந்து அப்போ தான் அறிமுகமாச்சு. சரிங்களா? பிரிஞ்சி எல்லா காய்களும் போட்டு செய்வாங்க, பச்சரிசி போட்டு வைப்பாங்க. அதுக்கு ஒரு தண்ணி குருமா ஒன்று வைப்பாங்க, தொட்டுக்க ஒரு ஸ்வீட்டு வைப்பாங்க. எல்லா காரியத்துக்கும் ஆள் வச்சு செய்வாங்க. அவர் வந்து பிரியாணி பிரிஞ்சி செஞ்சுட்டு குருமா வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்வீட்டு, மேக்ஸிமம் கேசரி தான் இருக்கும், அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. பச்சரிசியில் செய்வாங்க அப்போல்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக வர பாஸ்மதி ரைஸு, இப்போ சீரக சம்பா, நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த மெமரி தான் இன்றைக்கி நான் உங்களோட பார்த்துருந்துருக்கேன். அதே மாதிரி அந்த கல்யாணம் நல்லது கெட்டதுங்களுக்கு செய்கிற அந்த பிரிஞ்சியும் அந்த குருமா தான் தண்ணியாக இருக்கும். அந்த குருமா எல்லா காயும் போட்டு செய்வாங்க. இன்றைக்கி நம்ம பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, அது உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு, அதுக்கப்புறம் நூக்கல் போடுவாங்க, பீட்ரூட் போடுவாங்க. இதெல்லாம் போட்டதை நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அது அப்படியே மறுபடி இப்போ வந்து எல்லா ஒரு நல்லது கெட்டது எல்லாமே பிரியாணி செஞ்சுறாங்க. சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி, அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுறாங்க. சரிங்களா? அந்த மெமரி தான் நான் இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். இந்த குருமா வந்து நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, இதுக்கு எல்லாமே நல்லா ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணியாக வைக்கிறோம் இல்லையா? நல்லா 2 இட்லி வச்சுட்டோம்னா கூட காய் நல்லா அள்ளி போட்டுக்கிட்டு அந்த குருமா ஊற்றிக்கிட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசையும் அப்படி தான், நல்லா அந்த கனமாக ஊற்றுறோம் இல்லையா, இந்த கல் தோசை மாதிரி, அதுக்கு நல்லா ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா சொன்னேன்ல, இடியாப்பத்துக்கும் நல்லா ஊற வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, அந்த மாதிரி வெரைட்டிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணுறதுல ஒரு சில சேஞ்சஸ், அதாவது நமக்கு தகுந்த மாதிரி அதை நான் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அதே டேஸ்ட்டில் தான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு அந்த சின்ன வயசு மெமரி வந்தது, ஞாபகம் வந்ததுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இதை சொல்லாமல் கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தண்ணி குருமா செய்யறதுக்காக வேண்டி வானலில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் போல் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, லவங்கம் ஒரு 4, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் சீரகமும், ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ஸ்பைசஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரியமோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சரியா? கரம் மசாலா, ஸ்பைசஸ். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அந்த பக்கம் இப்போ பச்சை மிளகா, இது காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போடுறோம். நான் மிளகு போட மாட்டாங்க, நான் சேர்த்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தேவையில்லைன்னா பச்சை மிளகா நிறைய கூட்டிக்கிட்டு மிளகு நீங்கள் போடாமல் விடலாம், அது உங்கள் விருப்பம். அந்த பக்கம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டாணி குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு அதை தனியாக வச்சுருக்கேன். இப்போது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். சரிங்களா? 2லேருந்து 3, இது குட்டி வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். சரிங்களா? நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு தக்காளி குட்டி தக்காளியாக இருந்தது 3 எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தால் 2 போதும். இது நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம திரும்பி கொதிக்க போதும், அதனால் நல்லா
அது உங்கள் விருப்பம். நல்லா வதக்கினாலும் வதக்கலாம், லைட்டாக வதங்கினாலே போதும். சரிங்களா? இப்போ தக்காளி போட்டிருக்கேன் இல்லையா, லைட்டாக வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் புதினா வந்து அது பிஞ்சு தண்டு, அதனால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். புதினா வந்து பிஞ்சியாக இருந்ததுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 4-5 கொத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அதை லைட்டாக வதக்கலாம், ரொம்ப வதக்க வேணாம், சும்மா சூடேறி அது லைட்டாக வதங்கி வந்தால் போதும். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா கசகசா, முந்திரி இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்க்குறேன். சிலர் திக்னஸ்க்காக உடச்ச கடலை அரைச்சி ஊற்றுவாங்க, அதுவும் உங்கள் விருப்பம்தான். சரிங்களா? நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கினதை. இப்போ காய் கொஞ்சம் போல் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், இது வெந்துருச்சு. இப்போ வதக்கிக்கலாம். நம்ம வதக்கணும்ல அந்த பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து அதை நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் போல் சீரகமும் சோம்பும் போட்டு தாளிப்பு போட்டுக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாவை கூட்டிக்கலாம், நீங்கள் அரைக்கும் போதும் கூட்டிக்கலாம், இப்போவும் கூட்டிக்கலாம். சரிங்களா? நான் வீட்டு மிளகாத்தூள் சும்மா ஒரு கலருக்கும் ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துங்க, வேணும்னா விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா கொதிக்க விட போகிறோம் இல்லையா, நம்ம வேக வச்ச காயை எடுத்து இதில் நம்ம கொட்டிக்கலாம். இது கொட்டிட்டு நல்லா கொதித்து சேர்ந்தா போல் கொதித்து வருது பாருங்கள், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும். நல்லா சுண்ட வைக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? இது தண்ணியாக தான் இருக்கணும், பிரிஞ்சியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் இது சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த பிரிஞ்சியோட இன்னும் அட்டகாசமாக இருக்கும். பார்த்தீங்களா? எளிமையாக இருந்ததில்ல, உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? உங்கள் சின்ன வயசு மெமரிலாம் ஞாபகம் வந்துச்சா? நன்றி நண்பர்களே.